வணக்கம் நண்பர்களே. டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான செரிமான மண்டல நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பற்றி நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். டைவர்டிகுலைட்டிஸ் அப்படின்னு ஒரு நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். பலருக்கு அடிக்கடி இடது பக்க வயிற்று வலி, காய்ச்சல், மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. சில நேரங்களில் இதற்கான காரணம் டைவர்டிகுலைட்டிஸாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைவர்டிகுலைட்டிஸ் என்றால் என்ன, டைவர்டிகுலோசிஸ் மற்றும் டைவர்டிகுலைட்டிஸ் வித்தியாசம் பார்க்க போகிறோம். இதற்கான காரணங்கள், ஆரம்ப அறிகுறிகள், யாருக்கு அதிக ஆபத்து, பரிசோதனைகள் என்னென்ன, சிகிச்சை முறை மற்றும் உணவு முறை, சாத்தியமான சிக்கல்கள், தடுக்கும் வழிமுறைகள் பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள், நல்ல பயனுள்ள தகவல் கிடைக்கும். முதல்ல நம்ம இந்த டைவர்டிகுலைட்டிஸ் அப்படின்னா, இந்த பெருங்குடலின் கோலன் சுவரில் சிறிய பைகள் போன்ற அமைப்புகள் உருவாகும். இவை டைவர்டிகுலா எனப்படுகின்றன. இந்த பைகள் மட்டும் இருந்தால் அது டைவர்டிகுலோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைகளில் அலர்ஜி அல்லது தொற்று ஏற்பட்டால் அதுவே டைவர்டிகுலைட்டிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் பெருங்குடலின் இடது பகுதியில், அதாவது சிக்மோடிக் கோலன் காணப்படுகிறது. இது பெருங்குடலின் இடற்பகுதியில் தான் இது காணப்படுது. அதை தான் நம்ம சிக்மோடிக் கோலன் அப்படின்னு சொல்கிறோம். இதை மொத்தமாக தான் டெரிவேட்டிஸ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெரிவேட்டிகுலோசிஸும் மற்றும் டெரிவேட்டிகுலைட்டிஸுக்கும் சிறிய வித்தியாசங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெரிவேட்டிகுலோசிஸ் சிறிய பைகள் மட்டும் இருக்கும். பெரும்பாலும் அறிகுறிகள் இருக்காது. பலருக்கு பரிசோதனையில் தற்செயலாக கண்டறியப்படும். ஆனால் இந்த டெரிவேட்டிகுலைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பைகளில் அலர்ஜி அல்லது தொற்று ஏற்படும். வயிற்று வலி, காய்ச்சல், குடல் பிரச்சனைகள் போன்ற அறிகுறிகள் தோன்றும். இது மருத்துவ சிகிச்சை தேவைப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துல்லியமான காரணம் இன்னும் முழுமையாக தெரியலை. ஆனால் ஆபத்தை அதிகரிக்கும் காரணிகளாக பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்த நார்ச்சத்து, அதாவது ஃபைபர் உள்ள உணவு முறை, வயது அதிகரித்தல், மலச்சிக்கல், உடல் பருமன், புகைப்பிடித்தல், உடற்பயிற்சி இல்லாமல், அதிக சிவப்பு இறைச்சி சாப்பிட்றது, அதாவது ரெட் மீட்டு, சில மருந்துகள், அதாவது வலி நிவாரண மருந்துகள் இருக்குல்ல, இதெல்லாம் பயன்படுத்தும் போது இது ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது யாருக்கு அதிக ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. குறைந்த நார்ச்சத்து உணவு சாப்பிட்றவர்கள், உடல் பருமன் உள்ளவர்கள், புகைப்பிடிப்பவர்கள், குடும்ப வரலாறு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு முக்கிய அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, நம்மளோட இடது கீழ் வயிற்றில் கடுமையான வலி வரும், காய்ச்சல் ஏற்படும், வயிறு உப்புசம், மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு, குமட்டல், வாந்தி, பசியின்மை, வயிற்றை அழுத்தும் போது ஒரு வலி, இதெல்லாம் தான் இதோட முக்கிய அறிகுறியாக காணப்படுகிறது. நம்ம எப்போ மருத்துவர் அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டால், அதிக காய்ச்சல் ஏற்பட்டால், தொடர்ந்து வாந்தி, மலத்தில் ரத்தம், வயிறு மிகவும் கடினமாக இருப்பது, மயக்கம் அல்லது பலவீனம், இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் உடனே மருத்துவர் அணுகி அதற்கான காரணங்களை கண்டறிந்து சிகிச்சை பெறுவது மிகவும் அவசியமானது. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கள் சில பரிசோதனைகளை உங்களுக்கு பரிந்துரைப்பாங்க. அதாவது உங்களோட மருத்துவ வரலாறை பற்றி கேட்பாங்க, உடல் பரிசோதனை செய்து பார்த்து, இரத்த பரிசோதனை, சிடி ஸ்கேன், முக்கியமான பரிசோதனை தான் இந்த சிடி ஸ்கேனு இந்த நோய்க்கு. அப்போ பின்ன அல்ட்ராசவுண்டு சில தேவைப்பட்டுனா எடுப்பாங்க. அப்புறம் கொலனோஸ்கோப்பி, அலர்ஜி குறைந்த பிறகு கொலனோஸ்கோப்பி எடுக்க பார்ப்பாங்க. ஸ்டூல் டெஸ்ட்டு தேவைப்பட்டு ஸ்டூல் டெஸ்ட்டும் எடுத்து இதை கண்டுபிடிப்பாங்க. இந்த நோயின் தீவிரத்தை பொறுத்து நம்மளோட சிகிச்சை மாறுபடும். லேசான நிலையாக இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு, போதுமான தண்ணீர், மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்துகள், சில நாட்களுக்கு உங்களுக்கு திரவ உணவு முறையாக பரிந்துரைப்பாங்க. ஆனால் மிதமான அல்லது கடுமையான நிலை ஏற்படும் போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதற்கான ஐவி ஃப்ளூயிடுகள், ஆன்டிபயோட்டிக்ஸு, அந்த வலி கட்டுப்படுத்தும் சிகிச்சை, இதெல்லாம் உங்களுக்கு எடுக்க சொல்லுவாங்க. இது நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இதெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. நம்ம எப்போ அறுவை சிகிச்சை தேவை அப்படின்னா, இந்த சில நிலைகளில் பார்த்திங்கன்னா, குடல் வெடிப்பு அப்படிங்கிற ஃபெர்க் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்சஸ்ஸு, ஃபிஸ்டுலா, குடல் அடைப்பு,
மீண்டும் மீண்டும் டைவர்டிகுலைட்டிஸ் வருதல், மருந்துகளுக்கு பயனளிக்காத நிலை. இது போன்ற நிலை வந்தால் இதை வந்து அறுவை சிகிச்சை மூலம் சரிப்படுத்த முயற்சி செய்வாங்க. நம்ம சாப்பிட வேண்டிய உணவுன்னு பார்த்திங்கன்னா, இது நோய் குணமான பிறகு முழு தானியங்கள், ஓட்ஸு, பழங்கள், காய்கறிகள், பீன்ஸு, பருப்பு வகைகள், அதிக நார்ச்சத்து உள்ள உணவுகள், போதுமான தண்ணீர், இதெல்லாம் தான் இதோட முக்கியமான உணவுகளாக கருதப்படுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் தவிர்க்க வேண்டியது வந்து நம்ம இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கும்போது அதிகமான கார உணவுகளை எடுத்துக்காதீங்க, அதிக எண்ணெய் உணவுகள் எடுக்காதீங்க, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை எடுக்காதீங்க, அதிக சோப்பு அதாவது ரெட் மீட் எடுக்காதீங்க, அப்புறம் ஆல்கஹால் எடுக்காதீங்க. இதெல்லாம் இருந்தால் மீண்டும் மீண்டும் அறிகுறிகள் கூட்டிகிட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சாத்தியமான சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தா, நமக்கு சிகிச்சை இல்லாமல் விட்டோம் அப்படின்னா அப்சஸ்ஸு, குடல் துளை, அப்புறம் பெரிட்டோனிட்டிஸு, ஃபிஸ்டுலா, குடல் அடைப்பு, அப்புறம் சஸ்பிசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அரிதாக இது எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம எப்படி தடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் அதிக நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுக்கணும். போதுமான தண்ணீர் குடிக்கணும், தினசரி உடற்பயிற்சி செய்யணும், மலச்சிக்கலை தவிர்க்கணும், உடல் எடையை கட்டுப்பாட்டுள்ள வைக்கணும், புகைப்பிடித்ததை நிறுத்திடணும். அப்போ இதெல்லாம் தான் வந்தால் உங்களுக்கு தடுக்கிறதுக்கான வழிமுறைகள். அப்போ நம்ம இது பொதுவான தவறான நம்பிக்கைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த விதைகள் சாப்பிட்டால் டைவர்டிகுலைட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆதரிக்கும் உறுதியான எந்த அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் நம்ப வேண்டாம். அப்புறம் வயிற்று வலி இருந்தால் அது டெரிவேட்டிகுலைட்டிஸ் தான் இருக்கும் அப்படின்னா, அதாவது வயிற்று வலிக்கு பல நோய்கள் இதே போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் நிறைய இப்போ நான் கடைசியாக போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, உடல் சம்பந்த நோய்கள் எல்லாமே இந்த அறிகுறிகள் இருக்கும். ஸோ அது வந்து மருத்துவர்கள் டெஸ்ட் எல்லாம் செய்து தான் அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. அப்புறம் வலி குறைந்தவுடன் சிகிச்சை நிறுத்தலாம். அதாவது மருத்துவ சிகிச்சைகள் முழுமையாக முடிக்கணும். அதாவது என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன பயிற்சிகள் செய்யணும், இதெல்லாம் எடுத்து அதை வந்து கண்டினியூவாக செய்யுங்க. அப்போ தான் முழுமையான பலன் கிடைக்கும். அப்புறம் இந்த டெரிவேட்டிகுலைட்டிஸுடன் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவர் ஆலோசனைகளை பின்பற்றி நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு தினமும் போதுமான தண்ணீர் குடிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானத்தை தவிர்த்தணும். அறிகுறிகள் மீண்டும் தோன்றினால் உடனே மருத்துவரை அணுகி அதற்கேற்றமான சிகிச்சைகளை பெறணும். நண்பர்கள், இந்த டெரிவேட்டிகுலைட்டிஸ் வந்து சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெற்றால் நல்ல முறையில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குடல் நோயாகும். நீடித்த வயிற்று வலி, காய்ச்சல், மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் இருந்தால் அலட்சியம் செய்யாமல் மருத்துவர் அணுக. நார்ச்சத்து நிறைந்த உணவு ஆரோக்கியமான குடலுக்கு சிறந்த ஒரு முதலீடு. ஸோ நண்பர்களே, அதாவது நான் இந்த சீரியஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து சொல்லிகிட்டே வந்திருப்பேன். அதில் இதுவும் ஒன்று. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க ஒன்று பார்த்து கற்றுக்கோங்க. அதாவது பயனுள்ள சில தகவல்கள் அடிச்சிருக்கும், அதை நீங்கள் விழிப்புணர்வாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நான் எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கேனான்னு தெரியாது. அதாவது ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் நிறை குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்திற்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மருத்துவ மற்றும் ஆரோக்கிய விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி வைங்க. மீண்டும் நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள்.